வணக்கம் நண்பர்களே. ஆல்ரெடி ஒரு 97 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 98 பார்க்கலாங்களா? இந்த ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் த குவாலிட்டி ஆஃப் லார்ஜ் குரூப். ஸோ நம்ம ஒரு பெரிய குரூப்போட குவாலிட்டி கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? அதுக்கு பார்த்திங்கன்னா ரிலையபிலிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as. ஸோ ரிலையபிலிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலையபிலிட்டி நம்பர்னா பார்க்கலாங்களா? ஓகே, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் இதை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா? ரிலையபிலிட்டி நம்பர் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் யூனிட்ஸ் பை நம்பர் ஆஃப் யூனிட் டெஸ்டட் இன்ட்டு 100, ரைட்டுங்களா? நம்ம நார்மலாக ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம்னா என்ன பண்ணுவோம், எவ்வளோ எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் எடுத்திருக்கோம், அதில் எவ்வளோ டிஃபெக்டிவ் இருக்குது, இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எவ்வளவு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஓகேங்க, இதுக்கு நம்ம ஆன்சர் ஏவும் கரெக்டு தான், பட் இந்த 100 இல்லாமல் இருக்கணும், ரைட்டுங்களா? 1 மைனஸ் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் யூனிட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட் டெஸ்டட் அப்படின்னாக்கில், ரைட்டுங்களா? இது மட்டும் கொடுத்துருந்தா ஏ ஆல்சோ கரெக்டு. ஓகேங்க, அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து 99 கொஸ்டின். லெட் டைம் இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ். லெட் டைம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? லெட் டைம்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர், ரைட்டுங்களா? ஆப்ஷன் டி, time elapsed between ordering, receiving and putting materials into use, ரைட்டுங்களா? அந்த லெட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 46 இந்த வீடியோவில் இப்போ 2018 பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் தான் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். போன 2013 கொஸ்டினில் எஸ்டிமேஷன் சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன் வர டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அப்போ லெட் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அதுதாங்க இங்கே லெட் டைம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஓகேங்க, அடுத்து பார்த்திங்கன்னா 100வது கொஸ்டின். த ஆப்டிமிஸ்டிக் most likely and pessimistic time estimates of an activity are 8 days, 10 days, 12 days respectively. What is the expected time, ரைட்டுங்களா? இந்த நம்ம எப்படி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, யங்ஸ் மாடலஸ், இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேசிக் கால்குலேஷனுங்க, ரைட்? இது என்ன ஃபார்முலா, அது ரிலேட்டட் பார்த்துக்கலாங்களா? அந்த ஃபார்முலா ரிப்பீட் ஆகக்கூடியதுங்க. ஓகே, பார்க்கலாங்களா? ஓகேங்க, பெருட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டைம், ரைட்டுங்களா? இது பார்த்திங்கன்னா டி ஆப்டிமிஸ்டிக் ப்ளஸ் டைம் ஆஃப் ஆப்டிமிஸ்டிக் ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் மோஸ்ட் அக்கரன்ஸ் ஆர் மோஸ்ட் லைக்லி ஹேப்பன் ப்ளஸ் பெசிமிஸ்டிக் டைம் டிவைடட் பை 6, ரைட்டுங்களா? இது இந்த ஆப்டிமிஸ்டிக் டைம்னா என்னென்னா ஷார்ட் பீரியடில் முடிக்கிறதுங்க. இப்போ 10 டேஸில் முடிக்கக்கூடிய ஒர்க்கை நம்ம 5 டேஸில் முடிக்க முடியுங்கிறது தான் ஆப்டிமிஸ்டிக் டைம், ரைட்டுங்களா? அந்த மோஸ்ட் லைக்லி கொடுத்துருக்காங்களே, மோஸ்ட் லைக்லினா இட்ஸ் நார்மலாக நடக்கக்கூடிய 10 டேஸில் தான் ஒரு பில்டிங் கட்டி முடிக்கிறோன்னா 10 டேஸில் முடிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெசிமிஸ்டிக் இருக்கு இல்லைங்களா? இது பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் டைம், அதாவது ஒர்ஸ்ட் டைம் இருக்கிறதுலே. 10 டேஸில் முடிக்கக்கூடிய வேலையை திடீர்னு ரெயின் லாக்கர் ஆகுது. ஸோ ஒரு 10 நாளைக்கு ஹெவி ரெயின், ஹெவி புயல் மழை வருது, நம்மளால் கட்ட முடியல, நம்முடைய ப்ராஜெக்ட் டிலே ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெசிமிஸ்டிக் டைமில் வந்துடுங்க. ஓகேங்க, இந்த இது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அது 4 டைம்ஸ் எடுத்துக்கிறோம், ரைட்டுங்களா? அது ப்ராப்ளமாக நடக்கக்கூடியது. அதை விட கம்மியாக நடக்கிறது ஒரு டைமும், அதை விட அதிகமாக நடக்கக்கூடியதை ஒரு டைம் எடுத்துக்கிறோம். டோட்டலாக 6 டைம்ஸ் எடுத்துக்கிறோம், ரைட்டுங்களா? அதனால் டிவைட் பை 6. இந்த போருங்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட் லைக்லி இந்த டேர்முக்கு தான் வரும், ரைட்டுங்களா? நமக்கு கொடுத்துருக்கிற கொஷினில் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதே போர் டி, அதாவது ஆப்டிமிஸ்டிக் வருமா, பெசிமிஸ்டிக் வருமா, மோஸ்ட் லைக்லிக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும் எக்ஸாமில், ரைட்டுங்களா? T0 வருமா, TO வருமா, TM வருமா, TPக்கு 4 வருமா அப்படின்னு. இதை நல்லா பார்த்துக்கோங்க, ரைட்டுங்க? நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் பார்த்திங்கன்னா 8 டேஸ், மோஸ்ட்லி லைக்லி பார்த்திங்கன்னா 10 டேஸ், பெசிமிஸ்டிக் 12 டேஸ், ரைட்டுங்களா? நமக்கு டி ஃபார்முலா தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா 8 + 4 × 10 + 12 டிவைட் பை 16. ஸோ நம்ம 10 டேஸ் இதை சால்வ் பண்ணோம்னா, ரைட்டுங்களா? இந்த பெருட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது 3 டைம் எஸ்டிமேட், ரைட்டுங்களா? அதாவது நம்ம நார்மல் டைம் எடுத்துக்கிறோம், அதை விட குயிக்காக முடியறதுக்கான டைம் எடுத்துக்கிறோம், அதை விட லாங்காக அக்கர் ஆகிறதுக்கான. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 டைம் எஸ்டிமேட், ரைட்டுங்களா? இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஃபார்முலா இருக்குங்க. என்னென்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பெசிமிஸ்டிக் டைம் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டைம்,
ரைட்டுங்களா. ஒரு வேலை வந்து எவ்வளோ வேணாலும் இழுத்துட்டு போகலாம், லாங் ஒர்ஸ்டான கண்டிஷனுக்கு போனாலையும் அந்த ஒர்ஸ்டான இருக்கிற கண்டிஷனுக்கும் ஈஸியாக முடிகிற டைம் டக்குன்னு உடனே முடிஞ்சிடும் இல்லையா, ஒரு 5 நாள் 6 நாளில். அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை 6, இந்த 6ங்கிறது முக்கியங்க. டிபி மைனஸ், அதாவது லாஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட் டிவைடட் பை 6, ரைட்டுங்களா. அந்த வேரியன்ஸுங்கிறது பாருங்கள், வேரியன்ஸுங்கிறது லாஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட், அதாவது பெசிமிஸ்டிக் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டிவைடட் பை 6 த ஹோல் ஸ்கொயர்டு, ரைட்டுங்களா. இந்த 3 ஃபார்முலாங்க ரொம்ப ரொம்ப பெருட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பெக்டட் டைம், ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்டு வேரியன்ஸ், ரைட்டுங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. ரைட். 101 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ரைட்டுங்களா. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ட் சியர் டெஸ்ட், வேன் சியர் டெஸ்ட்டு, ட்ரையாக்சியல் கம்ப்ரெஷன் டெஸ்ட்டு, அதே மாதிரி சியூ டெஸ்ட்டு, சிடி டெஸ்ட்டு, யூயூ டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு 4-5 இருக்குங்க. அதெல்லாம் முக்கியமானது. அது பார்த்துடலாங்க. அது பார்த்துட்டு வந்து இங்கே ஆன்சர் பார்க்கலாங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக ஒரு டைம் டேபிள் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். மேபி இது வரைக்கும் படிக்காதவங்களுக்கும் அது புரியும். ரைட், பார்க்கலாங்களா. ஓகே நண்பர்களே, கொஞ்சம் பிரிஸ்காக உட்காந்துக்காங்க. சாயலை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்டெல்லாம் ரொம்ப குழப்பக்கூடிய வேர்ட்ஸ், ரைட்டுங்களா. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டைப் ஆஃப் டெஸ்ட், செகண்ட் வந்து நார்மல் ஸ்டேஜ், அதாவது நார்மல் சியர் ஸ்டேஜ், செகண்ட் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜ், சியர் ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜ் தேர்டு, ஃபோர்த்து வந்து அப்ளிகேஷன், அது தொடர்பான இன்ஃபர்மேஷன் ரீமார்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டுங்களா. இப்போ அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்ட் பார்க்கலாங்களா. அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்ட், ரைட்டுங்களா. இது வந்து யூயூ, 2 யூயூ வருதுங்களா, அதனால் யூயூ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து குயிக் டெஸ்ட், ரைட்டுங்களா, ஆர் கியூ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்க. இதில் என்ன பண்ணுறோன்னா ட்ரைனேஜ் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜ்லேயும் நார்மல் கண்டிஷன்லேயும் அதே மாதிரி சியர் ஸ்டேஜ் வந்துலேயும் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் நாட் அலோவ்டு. அதாவது நம்மளோட டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பாக்ஸில் தான் போட்டு நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணுவோம், ரைட்டுங்களா. இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் இங்கே ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம சாயில் எடுத்துருக்கோம், வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வந்து வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதுதான் அந்த 3 டெஸ்ட்டு, ஒரு சியூ டெஸ்ட்டு, சிடி டெஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணுறதில்ல, அதாவது உள்ளே இருக்கிற வாட்டர் அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இது மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் ஈஸியாக இருக்கும், ரைட்டுங்களா. ஓகேங்க, என்ன பண்ணுறோன்னா ட்ரைனேஜ் வந்து ரெண்டுலேயுமே அலோவ் பண்ணுறதில்ல. அதாவது அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டுனா ட்ரைனேஜ் தண்ணி வந்து உள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிற டெஸ்ட் ஸ்பெசிமெனுக்குள்ளேயே தான் இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ அந்த டெஸ்ட் ஸ்பெசிமெனில் இருக்கிறதுனால இது பாருங்கள், அப்ளிகேஷன் நோ டிசிபேஷன் ஆஃப் போர் ப்ரெஷர். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் எடுத்துருந்தோம்னா அதுக்குள்ளே தான் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் இருக்கும். அதாவது போர் வாட்டர் நம்ம வந்து வாட்டரை வந்து ட்ரைனேஜ் அலோவ் பண்ணல அப்படிங்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஷர் மட்டும் உள்ள அப்படியே தான் இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெஸ் பெர்மியபிள் சாயில், ரைட்டுங்களா. லெஸ் பெர்மியபிள் சாயில் சைக்கிளே ஷார்ட் டேர்ம் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் அண்டு எர்த் டேம்ஸ் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்டுங்களா. ஓகேங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தோன்னே கொஞ்சம் வேகுவாக இருக்கும், ஒரு ஏதோ புதுசாக ஒன்று கொண்டு வந்து திணிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு டைம் இதை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வச்சுருக்கிற நோட்ஸ் ஒரு டைம் ரெஃபர் பண்ணி அது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியுங்க, ரைட்டுங்களா. ஓகே, நம்ம யூயூ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரைனேஜ் நாட் அலோடு டியூரிங் நார்மல் ஸ்டேஜ் அண்ட் சியர் ஸ்டேஜ் ஆல்சோ நாட் அலோடு, ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்ட், ரைட்டுங்க. கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சியூ டெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர் டெஸ்ட், ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு வந்து கியூ டெஸ்ட், அப்புறம் ஆர் டெஸ்ட். ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைனேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அலோவ் பண்ணிடுறாங்க. செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சியர் வந்து நாட் அலோவ், சியர் ஸ்டேஜில் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இது என்னங்க இந்த சியர் ஸ்டேஜ்னால் என்ன, நார்மல் ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜ்னால் ஒன்றும் இல்லைங்க. நம்ம டெஸ்ட் ஸ்பெசிமென் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டாக 2 டைமில் வந்து டெஸ்டிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்ணுவோம், செகண்ட் ஹரிசாண்டல் அதாவது சியர் ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்ணுவோம், ரைட்டுங்களா. இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுற டைமில் ட்ரைனேஜ் அலோவ் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி சியர் ஸ்டேஜில் ட்ரைனேஜ் அலோவ் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு பேர் யூயூ டெஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன்
அதாவது இதில் இருக்கிற வாட்ரு வந்து வெளியே போகுது, அப்படி தானே? இந்த டேப்பை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய அந்த கன்சாலிடேஷன் ஆயிரும், ரைட்டுங்களா? செகண்ட் இந்த ஸ்டியர் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டைமில் இது டேபை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுதாங்க இது. ஸோ கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்ட்டுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தண்ணி ஓப்பன் பண்ணிடுறோம், செகண்ட் ஸ்டேஜில் ட்ரைனேஜ் இஸ் நாட் அலோடு, ரைட்டுங்களா? அவ்வளோதாங்க. அதாவது இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்சால் புக் எந்த புக்கில் எடுத்திங்கனாலையும் நிறையா இருக்குங்க. வந்து நான் கொடுத்துருக்கிறது கோர் வேர்டு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இது தெரிஞ்சிருந்தால் போதும். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு இதாக இருக்கும், ஃபீலாக இருக்கும், ரைட்டுங்களா? நல்லா கொஞ்சம் பிரிஸ்காக உட்காந்து பாருங்கள், ரைட். இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி கன்சாலிடேஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜில் ட்ரைனேஜ் அலோவ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து பிரைமரி கன்சாலிடேஷன் டேக்ஸ் பிளேஸ், ரைட்டுங்களா? ஓகே. இதோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சடன் ட்ரா டவுன் கேசஸ், இந்த மாதிரி கேஸுக்கு வந்து CU டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா? அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டட் ட்ரெயினடு டெஸ்ட். அப்படின்னா என்ன பண்ணுவோம், 2 ஸ்டேஜ்லையுமே அலோவ் பண்ணுவோம் ட்ரெயினை வந்து, அதாவது தட் மீன்ஸ் அந்த வாட்ரு வந்து வெளியே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவோம். இது பேர் CD டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வெரி ஸ்லோ டெஸ்ட். இதுக்கு பேர் S டெஸ்ட், அதாவது ஸ்லோ வருது இல்லைங்களா, அதனால் S டெஸ்ட். ஃபஸ்ட்டு UU டெஸ்ட்னா குயிக் டெஸ்ட், CU டெஸ்ட்னா R டெஸ்ட்டு, CD டெஸ்ட்னா S டெஸ்ட், ரைட்டுங்களா? அப்படி லைனாக QRS அப்படி வந்துடும், ரைட்டுங்களா? ஓகே. நார்மல் ஸ்டேஜில் வந்து ட்ரைனேஜ் அலோவ் பண்ணுறோம், சியர் ஸ்டேஜில் ட்ரைனேஜ் அலோவ் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. இதில் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்களா? அதாவது நம்ம ஸ்பெசிமென் வந்து இந்த ட்ரைனேஜ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, டெஸ்ட் ஸ்பெசிமென் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த பாக்ஸில் வந்து சாயில் வாட்டரெல்லாம் ஃபில் பண்ணியிருப்போம், ரைட்டுங்களா? இதை பொறுத்த வரைக்கும் டேப் வந்து பாட்டத்தில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட் ஸ்பெசிமென்லேயே இருக்கும், ரைட்டுங்களா? ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜாக வந்து லோடு அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லோடு அப்ளை பண்ணுறோம், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சியர் லோடு அப்ளை பண்ணுறோம். இந்த 2 கண்டிஷன்லேயும் நம்ம ட்ரைனேஜை அலோவ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து இந்த 3 டெஸ்ட்டோட கான்செப்ட், ஓகேங்களா? ஓகே. நமக்கு 3வது டெஸ்ட் என்ன, கன்சாலிடேட்டட் ட்ரெயினடு டெஸ்ட்னா, ஸோ நார்மல் ஸ்டேஜ் ஆல்சோ சியர் ஸ்டேஜ் யூ ஆர் அலோவிங் டு ட்ரைனேஜ், ரைட்டுங்களா? ஓகேங்க, அவ்வளோதாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வாட்டர்லாம் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும், ஸோ ஃபுல் கன்சாலிடேஷன் அக்கர் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 to 5 days ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து ஸ்லோ டெஸ்ட்டுங்க. CD டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ டெஸ்ட்டு 2 to 5 days ஆகும், ரைட். இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொகிஷன்லெஸ் சாயில் அண்டு ஃபார் சாயில்ஸ் ஹேவிங் ஹை பெர்மிபிலிட்டி, ரைட்டுங்களா? ஹை பெர்மிபிலிட்டி இருக்கிறது, அதாவது சேண்டு, கிரேவல் இந்த மாதிரியானது. அண்டு லாங் டேர்ம் அனாலிசிஸ் ஆஃப் கிளே. ஸோ கிளேவோட லாங் டேர்ம் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா CD டெஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? ஷார்ட் டைம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஷார்ட் டைம் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா குயிக் டெஸ்ட், அதாவது UU டெஸ்ட், அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட். அதே லாங் டேர்ம்னு வந்து பார்த்திங்கன்னா CD டெஸ்ட்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டெஸ்ட்டு தான், ஸ்லோ டெஸ்ட், ஓகேங்களா? இது 3 ஒரு தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சியர் டெஸ்ட்டு. இந்த டைரக்ட் சியர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் சியர் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து லேபில் பண்ணக்கூடிய டெஸ்ட், ரைட்டுங்களா? டைரக்ட் சியர் டெஸ்ட்டுனா லேப் டெஸ்ட்டு, நாட் ஏ ஃபீல்டு டெஸ்ட், ஓகேங்க. இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்பெசிமென் வந்து இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் அது ரிலேட்டட் மட்டும் இந்த இதில் கொடுத்துருக்கேன், ஓகே. டைரக்ட் சியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெசிமென் எடுத்துருக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 60x60x25 mm, 60x60x25 mm, ரைட்டுங்களா? இதோட டிமெரிட், அதாவது இந்த டைரக்ட் சியர் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதோட டிமெரிட் என்னென்னா ஓரியன்டேஷன் ஆஃப் சியர் பிளேன் இஸ் ஃபிக்ஸ்டு டு ஹரிசாண்டல். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்ட் எதுவாக இருந்தாலையும் நம்மளுடைய டெஸ்ட் ஸ்பெசிமென் இருக்குது, இதில் சாயில் போட்டு ஃபில் பண்ணிடுறோம், இதில் வந்து ட்ரைனேஜ் அலோவ் பண்ணுறோம் அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சியர் பிளான், அதாவது செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஃபிக்ஸட், அந்த மிஷின்லேயே வந்து டெஸ்ட் பண்ணுற மிஷின்லேயே இந்த பிளேனில் தான் கட் ஆகும், பாட்டத்துலேருந்து ஒரு 5 cm ஹைட்டில் தான் அது கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிடுவோம். நம்ம சியர் ஃபெயிலியரை பொறுத்த வரைக்கும் அப்படி வராது ப்ராக்டிக்கல் கண்டிஷனில், ரைட்டுங்களா? ப்ராக்டிக்கல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபெயிலியர் ஜோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
பட் டைரக்ட் சியர் டெஸ்ட்டில் அந்த டெஸ்ட்டில் பண்ணுற அந்த ஸ்பெசிமென்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓரியன்டேஷன் ஆஃப் சியர் பிளேன் இஸ் ஃபிக்ஸட் டு ஹரிசாண்டல். நீங்கள் எது ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹரிசாண்டல். டைரக்ட் சியர் டெஸ்ட்டுன்னு வந்துச்சுன்னா ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளேன் கொடுத்துருக்காங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு போட்டுக்குவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகேங்க. இது வந்து எதுக்கு இங்கே வந்து பெஸ்ட்டு சூட்டபிள் பார்த்தீங்கன்னா கொகிஷன்லெஸ் சாயில் ஆஸ் சிடி டெஸ்ட். இப்போ மேலே தான் பார்த்தோம், ரைட்டுங்களா? கொகிஷன்லெஸ் சாயிலுக்கும் வந்து ஹேவிங் ஹை பெர்மிபிலிட்டிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படின்னா டைரக்ட் சியர் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் இது என்னது? சிடி டெஸ்ட், கொகிஷன்லெஸ் சாயில். என்னென்ன சாயிலுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணுறோங்கிறது முக்கியமானது அப்ளிகேஷன், ரைட்டுங்களா? அடுத்து வந்து ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட். ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ஃபாதர் ஆஃப் எல்லா சியர் டெஸ்ட்டுக்கும். இஸ் த ஹீரோ. எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. என்ன டெஸ்ட் கொண்டு போனாலும் என்ன டெஸ்ட் வேணாலையும் என்ன சாயில் கொண்டு போனாலும் நம்ம ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்டை வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லேப் டெஸ்ட், ரைட்டுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் ஆஃப் சாம்பிள் இஸ் 2 to 2.5 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பெசிமென். அதாவது நம்ம ஆல்ரெடி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஸ்பெசிமென், ரைட்டுங்களா, சிலிண்டர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் ஸ்பெசிமென் இஸ் 2 to 2.5 டைம்ஸ் டி. இந்த வேல்யூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? அதுக்காக தான் நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. மேலே எப்படி டைரக்ட் சியர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சியர் பிளான் வந்து ஹரிசாண்டலாக வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம பிளாஸ்டிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம், ரைட்டுங்களா? அந்த பிளாஸ்டிக் ஈக்லிபிரியம்னு பார்க்கலாமா? வென் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இட் இஸ் அட் த வேர்ஜ் ஆஃப் ஃபெயிலியர், ரைட்டுங்களா? அது என்னங்க வெட்ஜ் ஆஃப் ஃபெயிலியர்? இந்த பிளாஸ்டிக் ஈக்லிபிரியம், ரைட். நம்ம காங்கிரீட் பீமுக்கு வாங்க. நம்முடைய பீம் வந்து இந்த இது இருக்குது, நியூட்ரல் ஆக்சிஸ், ரைட்டுங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைபர் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் லோடு கொடுத்தா ஐயோ என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது பிரேக் ஆயிரும், ரைட்டுங்களா? அதுதாங்க இந்த எக்ஸ்ட்ரீம், இந்த வெர்ஜ் ஆஃப் ஃபெயிலியருக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் எல்லாமே, எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வரையும் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிக்கல் ஹேஸ் பின் ஃபுல்லி ஸ்ட்ரெஸ்டு. whenever we are applying more than that weight or stress, it will definitely go to fail, ரைட்டுங்களா? ஓகேங்க. பிளாஸ்டிக் ஈக்லிபிரியம்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிளாஸ் எடுக்கலாங்க, அவ்வளோ பெரிய நோட்ஸ் எல்லாம், ரைட். அடுத்து இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேல்யூ பார்த்துடலாம். இதில் ஃப்ளோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருதுங்க. இந்த ஃப்ளோ வேல்யூ வந்து n/, அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. n/, ரைட்டுங்களா? n/, இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர்டு 45 ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் டிவைட் பை 2. tan ஸ்கொயர்டு இந்த ஸ்கொயர்டுங்கிறது முக்கியம், ரைட்டுங்களா? tan ஸ்கொயர்டு 45 ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் டிவைட் பை 2, ரைட்டுங்களா? இது வந்து ஃப்ளோ வேல்யூ. இது இம்பார்ட்டன்ட், இதுவும் ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ரைட். எல்லாம் முன்னாடி பார்க்கலாங்க, ரைட். இது வந்து எந்தெந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா? இதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல் ட்ரைனேஜ் கண்டிஷன்ஸ் கேன் மெயின்டைன்டு, ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் யூனிஃபார்ம் ஆன் ஃபெயிலியர் பிளான், போர் வாட்டர் ப்ரெஷர், வால்யூம் சேஞ்ச் கேன் பி மெஷர்ட் அக்யூரேட்லி. ஸோ ஃபாதர் ஆஃப் டெஸ்ட் விச் இஸ் த பெஸ்ட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாக்சியல் டெஸ்ட், ரைட்டுங்களா? ஸோ எல்லா ட்ரைனேஜ் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். இதோட ஃபெயிலியர் பிளான் இருக்குது இல்லைங்களா, யூனிஃபார்மாக இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சாயில் அக்கர் ஆகிற மாதிரி இருக்கும். பட் முன்னாடி பாக்ஸ் சியர் டெஸ்ட், அந்த டைரக்ட் சியர் டெஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஃபிக்ஸட், ஹரிசாண்டல் ஃபிக்ஸடு. ஓகே. போர் ப்ரெஷர், வால்யூம் சேஞ்ச் கேன் பி மெஷர்ட் அக்யூரேட்லி, ரைட்டுங்களா? நீங்கள் ட்ரையாக்சியல் டெஸ்ட்டுன்னு இருந்தால் 2-3 வேல்யூ மட்டும், ஃப்ளோ வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட் ஆஃப் ஸ்பெசிமென், இந்த பிளாஸ்டிக் ஈக்லிபிரியம், ரைட்டுங்களா? ரைட். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட், இந்த ஹைட் இருக்கு இல்லைங்களா, ஒன்றும் இல்லைங்க. ட்ரையாக்சியல்னா நம்ம ட்ரைனா 3ன்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? 3, ட்ரை மீன்ஸ் 3, ரைட். ஹைட் ஷுட் பி லெஸ் தென் 3, 2 to 2.5, ரைட்டுங்களா? ஞாபகம் வச்சுக்கலாங்களா? ட்ரையாக்சியல் டெஸ்ட்னா ஹைட் ஷுட் பி 2 to 2.5, அவ்வளோதாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்கன்ஃபர்டு கம்ப்ரஷன் டெஸ்ட்.
இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக்சியல் டெஸ்ட்டில் இருந்து அதே மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் கேஸ் அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கிளேவுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து லேப் டெஸ்ட். அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட்டுன்னா லேப் டெஸ்ட்டு, கிளேவுக்கு அப்ளை பண்ணது. ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் பாருங்களா, இட்ஸ் ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட் கன்ஃபைனிங் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0. புரியலைங்களா கன்ஃபைன்னா என்னென்னு? ரைட்டுங்க. அதாவது கன்ஃபைனிங்னா என்னென்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறோங்க. அது வந்து இதில் இருக்கிற ப்ரெஷர் வந்து இப்போ மெட்டீரியல் இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோன்னா இதில் இருக்கிற ப்ரெஷர் அப்படியே தான் இருக்கும். ரைட்டுங்களா? அதாவது நம்ம மேன்மேடாக இதை சுற்றி ஒரு கவர் பண்ணி அதில் இருக்கிற ப்ரெஷரை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் கன்ஃபைனடு. ரைட்டுங்களா? அன்கன்ஃபைனடு. சரி, இது எதுக்காக அன்கன்ஃபைனடு யூஸ் பண்ணுறோம்? இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் சேண்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். அது பிடிச்சி வச்சா அப்படியே நிற்குமா? நிற்காது. ஆனால் கிளவை பிடிச்சி வச்சு எப்படி இருக்கும்? நம்ம எப்படி பிடிச்சி வைக்கிறோமோ அப்படியே நிற்கும். அதுதான் கன்ஃபைன்டு அன்கன்ஃபைன்டு. ரைட்டுங்களா? அன்கன்ஃபைன்டுனா கிளே வரும். ஸோ அப்படின்னா என்ன? கன்ஃபைன்டு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டுங்களா? கன்ஃபைனிங் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். இதோட அப்ளிகேஷன் இது மற்ற என்னென்னு பார்க்கலாங்களா? ஓகேங்க. அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் QU இஸ் ஈக்குவல் டு 2CU. அதாவது அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்து QUன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அது 2 டைம்ஸ் ஆஃப் கொஹிஷன். ரைட்டுங்களா? கொஹிஷன் எவ்வளோ இருக்கோ அதோட 2 டைம்ஸ். நம்ம எப்படி மேலே வந்து ஹைட் ஆஃப் சாம்பிள் பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு வேல்யூ இம்பார்ட்டன்ட், நிறைய கொஷனில் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்க. அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு ஷியர் ஸ்ட்ரென்த் மெஷரிங். இது வந்து நம்ம இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு ஷியர் ஸ்ட்ரென்த்தை வந்து மெஷர் பண்ணலாங்க. ரைட்டுங்களா? இன்னொரு டைம் பார்த்துடலாங்களா? அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட்டுன்னா ட்ரையாக்சியல் டெஸ்ட்டோட ஒரு ஸ்பெஷல் ஃபார்மு. அதே மாதிரி அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு ஷியர் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கலாம். இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் கொஹிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். கன்ஃபைனிங் ப்ரெஷர் 0. ரைட்டுங்களா? இவ்வளோதாங்க, ஒரு 4 பாயிண்ட் போதுங்க. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது போதும். ரைட்டுங்களா? ஒரு டைம் நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுடைய நோட்ஸ் எந்த நோட்ஸ் வச்சுருந்தாலும் சரி, பிரமிட் ஆர் வாட் எவர் புக் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. அப்போ தான் இருக்கும். இல்லைன்னா இப்போ புரியும், பட் அடுத்து ஒரு 2 டேஸில் கண்டிப்பாக மறக்கிற மாதிரியான எல்லாமே மறந்துடும், அந்த மாதிரியான வேல்யூஸ். ரைட்டுங்க. நான் சாப்பிட்லாம் கொடுக்கல. ஓகே. அடுத்து வேன்சியர் டெஸ்ட். இந்த வேன்சியர் டெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேப் டெஸ்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஃபீல்டு டெஸ்ட். ரைட்டுங்களா? ஓகே. இது வேன்சியர்னால் என்னங்க? நம்மளுடைய நம்ம டெஸ்ட்டு சாம்பிள் எடுக்கணும். சாயில் சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதிலிருந்து சாம்பிள் எடுக்கணும் இல்லையா? இந்த சாம்பிள் எடுக்கிறதுக்கு வேன்சியரை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா? இதாங்க இந்த வேன்சியருங்கிறது. இதை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு குறிப்பிட்ட டார்க் கொடுத்து அந்த சாயில் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ரைட்டுங்களா? அவ்வளோதாங்க. இதுதான் வேன்சியர் டெஸ்ட்டுங்கிறது. வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க. ரைட். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் D. ஸோ நம்ம எந்த டெஸ்ட் வேன்சியர் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர். ரைட்டுங்களா? இது பார்த்துக்கோங்க. ஓகே. இதில் வந்து டார்க் அப்படின்னு சொல்லி நம்ம இது வந்து இந்த சர்ஃபேஸு கீழே இருக்கிற மண்ணை எடுக்க போகிறோம். ஸோ குறிப்பிட்ட டார்க் அது ரொட்டேட் ஆகும். அந்த இதில் தான் சாம்பிள் எடுக்க முடியும். ரைட்டுங்களா? அந்த டார்க் அப்ளிகேஷன் வந்து போத் எண்டு சியர்னு கொடுத்துருக்காங்க. அது என்னங்க போத் எண்டு சியர்? போத் எண்டு சியராக இருந்தால் ஒரு ஃபார்முலா, அதே ஒன்லி பாட்டம் எண்டு சியராக இருந்தால் ஒரு ஃபார்முலா. அது என்ன போத் எண்டு சியர், ஒன் எண்டு சியர் பார்க்கலாங்களா? ஓகே. இப்போ என்னுடைய சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஐ நீட் டு டேக் சம் சாம்பிள் ஃப்ரம் திஸ் சாயில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃபுல் இந்த செட்டப் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஃபுல்லாக அங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்படிங்கிற டைமில் என்ன ஆகுனா மேலேயும் சியர் அப்ளை ஆகும், கீழேயும் சியர் அப்ளை ஆகும். அதாவது போத் எண்ட் ஆஃப் த வேன் இஸ் அப்ளைடு சியர். ரைட்டுங்களா? ஓகே. இது ஒன் எண்டு, அதாவது ஒன்லி பாட்டம் எண்டு சியர்னால் ஆஃப் தான் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாயலுக்குள்ளே ஆஃப் தான் வந்து போயிருக்கு, ஆஃப் வந்து மேலேயே நிற்கிது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஆஃப் தான் வந்து சியர் எடுத்துக்கும், மேலே இருக்கிற ஆஃப் வந்து அப்படி ஃப்ரீயாக இருக்கும். அதுதாங்க அதுதான் செகண்ட் கண்டிஷன். ரைட்டுங்களா? இதுக்கு ஃபார்முலா பார்த்துடலாங்களா? ஓகே. டார்க்குன்னா T is equal to by D squared CU into H/2 plus D/6. இது both end சியராக இருந்தால் D/6. ஓகே. ஒன்லி பாட்டம் end சியராக இருந்தால் by D squared CU into H/2 plus D/12. ரைட்டுங்களா? ஓகே. இந்த வேன்சியர் டெஸ்ட்டுங்கிறது அடுத்த அப்ளிகேஷன் பார்க்குறப்ப இது வந்து குயிக் டெஸ்ட். ஓகேங்களா? ஒரு வேளை உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குது, எக்ஸாமில் வந்து எதுவுமே ஞாபகம்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன பண்ணோம்? குயிக் டெஸ்ட். லாஸ்ட் டெஸ்ட் ஆல்சோ குயிக் டெஸ்ட். இப்படி ஞாபகம் வச்சுன்னா சரிங்க.
ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்ட்ரெயின்டு சியர் ஸ்ட்ரென்த். அன்ட்ரெயின்டு சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாஃப்ட் சேச்சுரேட்டட் கிளே இன் லேப் அண்ட் ஃபீல்டு. ஸோ நம்ம அன்ட்ரெயின்டு சியர் ஸ்ட்ரென்த்தை வந்து லேப்லேயும் சரி ஃபீல்டுலேயும் சரி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி, அதாவது இந்த டெஸ்ட் பண்ணுறப்ப வேன்சியர் பொறுத்து, இந்த வேன்சியர் வந்து என்னென்னா இன்னொன்று பண்ணலாம். என்ன, சென்சிட்டிவிட்டி ஆஃப் கிளே கேன் பி ஃபைண்ட் அவுட் யூஸிங் வேன்சியர் டெஸ்ட். ரைட்டுங்களா? அந்த சென்சிட்டிவிட்டின்னு இருக்குது. இந்த சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வேல்யூ இருக்குது. அதாவது சென்சிட்டிவிட்டி 1 இருந்தால் அது வந்து இன்சென்சிட்டிவ், அது வந்து இன்சென்சிட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே எபோவ் 16 இருந்தால் குயிக் சேண்ட் ஆர் குயிக் சாயில் ஆர் குயிக் கிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இந்த சென்சிட்டிவிட்டின்னா என்னென்னு பார்த்துடலாங்களா? சென்சிட்டிவிட்டிங்கிறது என்னென்னா QU அன்டிஸ்டர்ப்டு டிவைட் பை QU ரீமோல்டட். அது என்ன அன்டிஸ்டர்ப்டு, அது என்ன ரீமோல்டட்? அன்டிஸ்டர்ப்டுன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் அன்டிஸ்டர்ப்டு. அதாவது சாயில் சாம்பிளை எடுத்தோடனே நம்ம டெஸ்ட் பண்ணிடுறோம் அங்கேயே ஃபீல்டுலேயே. தட் மீன்ஸ் அதில் இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட், அதில் இருக்கிற பார்ட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். பட் ரீமோல்டட்னா என்ன, அங்கேருந்து பேக் பண்ணி ஒரு 1/2 hour 1 hour ட்ராவல் பண்ணி லேபில் கொண்டு வந்து அது ஏதோ பண்ணுறதுக்குள்ளே மாய்ச்சர் கண்டென்ட் எல்லாம் டிஃபர் ஆயிரும் இல்லைங்களா. இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் வந்து சென்சிட்டிவிட்டிங்கிறது. ரைட்டுங்களா? சென்சிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 மீன்ஸ் இட்ஸ் இன்சென்சிட்டிவ். நார்மல்னால் ஒரு 4 to 5 இருந்தால் அது நார்மல். ஓகேங்களா? ஓகே. எபோவ் 16 எபோவ் 15 வந்து பார்த்திங்கன்னா அது பேர் குயிக் கிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஓகேங்க. சும்மா ஷார்ட்டாக ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாங்களா? ஓகே. அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்ட்டாக இருந்தால் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரைனேஜ் இஸ் நாட் அலவுடு. கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்ட்னா ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் அலவுட், செகண்ட் ஸ்டேஜ் இஸ் நாட் அலவுடு. கன்சாலிடேட்டட் ட்ரெயின் டெஸ்ட்னா போத் ஸ்டேஜ் ஆர் ட்ரைனேஜ் இஸ் அலவுடு. டைரக்ட் சியர் டெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொய்சன்லெஸ் சாயிலுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து லேப் டெஸ்ட்டு. ட்ரையாக்சியல் டெஸ்ட்டுன்னா இது வந்து ஃபாதர் ஆஃப் எவ்ரி டெஸ்ட்டு ஆர் ஹீரோ ஆஃப் த டெஸ்ட். லேப் டெஸ்ட் இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூ வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாங்க. அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட்டுங்கிறது லேப் டெஸ்ட்டு. ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட். ரைட்டுங்களா? ஓகே. இந்த வேன்சியர் டெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் லேப் டெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா குயிக் டெஸ்ட். ஓகேங்களா? இப்போ லேப் டெஸ்ட்டு வேன்சியர் டெஸ்ட் ஒன்று தான் பார்த்துருக்கோம். வேறு என்ன லேப் டெஸ்ட் இருக்குதுங்க பார்த்துடலாங்களா? சரி, லேப் டெஸ்ட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, சரிங்க, ஃபீல்டு டெஸ்ட். ரைட்டுங்க. லேப் டெஸ்ட்டு தான் நிறைய பார்த்துருக்கோம் முன்னாடி. ரைட். ஃபீல்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 டெஸ்ட்டு தாங்க. வேன்சியர் டெஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா அடுத்து சென்சிட்டிவிட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்டாண்டர்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட், ஸ்டாட்டிக் கவுண்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட். ரைட்டுங்களா? இது ரெண்டுமே முக்கியமானது. இது அடுத்து வர வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ரைட்டுங்களா? இது மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இந்த டேபிளேஷனை வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக புரியும். இதில் வர வேல்யூஸ் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் இப்போ 2018 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் கேட்டுட்ருக்காங்க. ரைட், வாங்க கொஸ்டின் பேப்பருக்கு போகலாம். ரைட்டுங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டிங்களோ? ஓகே, பார்த்துடலாங்க. 104 கொஸ்டின். விச் ஆஃப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட் இஸ் ஏ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டைரக்ட் சியர் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? டைரக்ட் சியர் டெஸ்ட்னா பாக்ஸ் சியர் டெஸ்ட் இட்ஸ் நாட் கரெக்ட். அண்ட் அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட் இஸ் ஏ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் வேன் சியர் டெஸ்ட் இட்ஸ் ஆல்சோ நாட். அண்ட் அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட் இஸ் ஏ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட். எஸ், கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து டி வந்து பார்த்திங்கன்னா confining pressure is maximum during an unconfined compression test is also not true. ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 102வது கொஸ்டின். இன் ஆங்கிள் டோசர் யூஸ்வலி த பிளேட்ஸ் ஆர் அட்டாச்டு டு த ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த டிராக்டர். at an angle of அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 30 டிகிரி. ரைட்டுங்களா? ஓகே. இந்த வேல்யூ பொறுத்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் எழுத சொல்கிறது அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்த கொஷின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த
டோசர் இருக்குங்களா, அந்த டோசரோட ஆக்சுவலாக டெக்னிக்கல் நேம் என்னன்னா க்ரோலர், CRAWLER, க்ரோலர் டிராக்டர், ரைட்டுங்களா, க்ரோலர் டிராக்டர் டோசரோட டெக்னிக்கல் நேம். ஓகே, நமக்கு வந்து இது ஆங்கிள் டோசராக இருந்தால் 30 டிகிரி, 30 டிகிரி மீன்ஸ் 25 to 30 டிகிரி வச்சுக்கலாம், ரைட்டுங்களா. ஓகே, இதே வந்து யூ பிளேட், அதாவது ரொம்ப பெண்ட் ஆகிருக்குங்க. இப்போ ஆங்கிள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சி டைப்பில் இருக்கும் அந்த டோசரோட ஃப்ரண்ட் சைடு இருக்கிற இது டோசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ரொம்ப யூஸ் எப்படி இருந்தால் இதோட வந்து டில்ட்டிங் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15 டிகிரி, ரைட்டுங்களா. 15 டிகிரி ஃபார் யூ. அதே வந்து சிஆர் ஆங்கிள் டோசருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.